ஸோ பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம நம்ம லைஃப்பில் நடக்கிற சம்பவங்கள், நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. அது நம்மளுக்கு என்ன பண்ணுறதில்ல, தெரியறதே இல்லை. மேன், இப்போ காட் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம நீங்கள் நல்லா வாழணும்னு காட் விரும்புகிறார், அப்படி தானே? நீங்கள் நல்லா வாழணும்னு காட் விரும்புகிறாரு. தேவன் உங்களை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வச்சிருக்கிறாரு. தேவன் நீங்கள் செழிப்பாக இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பலனாக இருக்கணும், எல்லாமே நீங்கள் அப்படி இருக்கணும்னு காட் ஏற்கனவே எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காரு, செஞ்சு வச்சுருக்காரு. நம்ம அப்படி தானே? ஆனால் என் லைஃப்பில் அதை நான் என்ன பண்ணல, அனுபவிக்கல. இப்போ நான் காண்கிற இந்த உலகத்தில், நான் காண்கிற என் வாழ்க்கையில், காண்கிற என் குடும்பத்தில் காட் இந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்காரோ அது நடக்குதா? அது நடந்துட்டு இருக்கா? 100% என் லைஃப்பில் பெற்றுக்கொண்டேன்னா, நான் 100% சுகத்தில் இருக்கேனா, 100% செழிப்பில் இருக்கேனா, நான் 100% பிளஸ்ஸிங்கில் இருக்கேனா, காட் என்ன நினைக்கிறாரோ, என்ன திங்க் பண்ணி வச்சிருக்காரோ அதில் ஃபுல்ஃபில்லாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேனா? அப்படின்னா யாருமே என்ன பண்ணல, வாழல. ஆனால் இப்போ காட் சொல்றது பொய்யா? காட் சொல்றது பொய்யா? காட் உங்களை ஆசீர்வதித்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காட் உங்களை நான் உன்னை பிளஸ் பண்ணியிருக்கேன், நான் உன் சுகத்தை நான் கொடுத்துருக்கேன். பைபிள் இப்போ சொல்லுது, அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள். இப்போ அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சுகத்தை என்ன பண்ணிட்டார், காட் உங்களுக்காக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம், வியாதியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், பலவீனத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒய்? ஏன்? அப்போ காட் சொன்னது பொய்யா அப்படின்னா பொய் கிடையாது. அது 100% உண்மையாக இருக்குது. அப்போ என் லைஃப்பில் அது நடக்கலை. நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா, காட் உண்மைனா, தேவன் உண்மைனா, தேவன் சொல்கிற எல்லாமே உண்மைனா என் லைஃப்பில் ஏன் அது நடக்கலை? என் லைஃப்பில் அது ஏன் ஒர்க் ஆகலை? நான் இப்போ பார்க்குற உலகத்தில் காட் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நான் பார்க்கவே முடியலையே. இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு வச்சுங்களா, அந்த தேவைக்கும் அதிகமாக நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கையை தான் தேவன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. த அபண்டன்ட் லைஃப், ஐ மீன் பரிபூர்ண ஜீவன் வாழ்க்கையை தான் உங்கள் லைஃப்பில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம தேவைக்கே நீங்கள் பணம் இருக்க மாட்டேது. நம்ம தேவைக்கு, நம்ம காண்ற உலகத்தில், நம்ம பார்க்குற உலகத்தில், நம்ம குடும்பத்தில் நம்ம தேவைக்கே என்ன இல்லை, பணம் இல்லை. ஆனால் காட் சொல்கிறாரு, நீங்கள் நிரம்பி வழிவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக என்ன பண்ணுறீங்க, இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே தேவைகளுக்கும் அதிகமாக பணங்கள், தேவைக்கு அதிகமாக காரியங்கள் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, காட் சொன்னது எல்லாமே ஒரு உலகத்தில் இருக்கு. காட் சொன்ன எல்லாமே ஒரு உலகத்தில் இருக்கு. ஆமென். நம்ம இன்னொரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த காண்கிற உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் காட் உங்களை பிளஸ் பண்ணது, உங்களை ஆசீர்வதிச்சது, உங்களை செழிப்பாக வச்சிருக்கிறது, உங்களுக்கு சுகத்தை கொடுத்துறதுக்கு எல்லாமே இன்னொரு ஒரு உலகத்தில் வச்சிருக்காரு. அது ஆவிக்குரிய உலகம், த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1:3. தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இப்ப பைபிள் சொல்லுது, ஆமென், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, பைபிள் எப்படி சொல்லல, எப்படி சொல்லனா, அவர் கிறிஸ்துவுக்குள் இந்த பூமியிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் உங்களை, பூமியிலன்னு சொல்லல, எதுல சொல்லுது, உன்னதங்கள்ல. இப்ப காட் எங்க நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு, எங்க ஆசீர்வதிச்சிருக்காரு, உன்னதங்கள்ல, ஹெவன்லி ரெலம். ஆமென். சொல்லுங்க, காட் என்ன எங்க 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 ஆசீர்வதிச்சிருக்காரு, இந்த பூமியில என்ன ஆசீர்வதிக்கல, எங்க ஆசீர்வதிச்சிருக்காரு, உன்னதங்கள்ல. நான் பார்க்காத ஒரு உலகத்துல என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு, நான் பார்க்காத ஒரு உலகத்துல என்ன தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆனா இந்த பார்க்கிற உலகத்துல அந்த ஆசீர்வாதம் இன்னும் என்ன பண்ணல, வரல. இங்க சொல்லுது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். இங்க சகலங்கிறது எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்.
நான் பைபிள் சொல்லுது எல்லா ஆசீர்வாதங்களாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த பூமியில இல்ல, எங்கயா? உன்னதங்கள்ல. இப்ப உன்னதங்களை எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க? உங்க வாழ்க்கையை பாக்குறீங்க, உங்க லைஃபை பாக்குறீங்க, இந்த உலகத்தை பாக்குறீங்க, இந்த ஃபேமிலியை பாக்குறீங்க. ஆனா நீங்க எதை பார்க்கல? உன்னதங்கள். ஆனா நீங்க எங்கதான் பிளஸ் பண்ணிருக்கீங்க? எங்கதான் காட் உங்களை பிளஸ் பண்ணிருக்காரு? உன்னதங்கள்ல தான் உங்களை பிளஸ் பண்ணிருக்காரு. இப்ப உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய சுகம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய நன்மைகள் எல்லாமே எங்க இருக்கு? உன்னதங்கள் இருக்கு. நீங்க காணக்கூடாத ஒரு உலகத்துல என்ன பண்றது? அது எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க காண்கிற உலகத்துல எதுவுமே என்ன பண்ணல இப்போதைக்கு இல்ல. நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் பிளஸிங்ஸ் நீங்க அனுபவிக்கிறீங்க பாத்தீங்களா? நடுவுல என்ன பண்றோம்? கொஞ்சம் கொஞ்சம் பிளஸிங். இதுவும் எங்க இருந்து தான் வருது? ஏற்கனவே என்ன பண்ணிருக்காரு? உலகத்துல பிளஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பிளஸிங்ஸ்ல இருந்தா நான் இங்க என்ன பண்றேன்? கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்றேன்? என் தேவை வரும்பொழுது, என் ஆபத்து வரும்போது, என் பிரச்சனை வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் அதுல இருந்து என்ன பண்ணிக்கிறேன்? நான் எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறோம்? எப்படி எடுத்துக்கிறோம்? சொல்ல புரியுதுங்களா? நான் நான் இங்க இங்க இது இந்த உலகத்தை யாருமே இதான் ஒரு உலகம் நினைக்கிறேன். இது வந்து ஆவிக்குரிய உலகம். இது வந்து நீங்க வாழ்ற ஒரு உலகம். ஸோ இந்த உலகத்துல தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் என்ன பண்ணிருக்காரு? பிளஸ் பண்ணி என்ன பண்ணுறது வச்சிருக்காரு. ஆனா நீங்க எங்க வாழ்றீங்க? இங்க வாழ்றீங்க. நம்ம சரி, நீங்க இந்த இடத்துல உட்காந்து தேவனோடு இணையும் போது, ப்ரேயர் பண்ணும்போது, விசுவாசிக்கும் பொழுது, நம்ம நீங்க இந்த உலகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றீங்க? இந்த பூமி உலகத்துக்கு என்ன பண்றீங்க? எடுத்துட்டு வரீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பூமியிலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம், இந்த பூமியிலே நம்ம பிளஸடா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். காட் சொல்றாரு, இந்த பூமியில எந்த ஒரு பிளஸிங்கை நீ வரணும் அப்படின்னா, ஏற்கனவே உனக்குள்ள வச்சிருக்கிற ஆவிக்குரிய பிளஸிங்ஸை நீ எடுத்துட்டு வரணும். அதுக்கு தான் ப்ரேயர். ஏன் ஜெபிக்கிறோம்? நான் ஏன் ப்ரேயர் பண்றேன்? நான் ஏன் ஜெபிக்கிறேன்? நான் ஏன் ஜெபிக்கிறேன் அப்படின்னா, ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் இந்த பூமிக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே என்னுடையது. ஆவில இருக்க எல்லாமே என்னுடைய. உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கிருந்து என்ன பண்ணலாம்? நீங்க எடுத்துட்டு வரக்கூடியவங்களா இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு பின்னாடி காணக்கூடாத ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகம் எப்பவுமே உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு உலகமா என்ன பண்ணிட்டு இருக்கு? இருந்துகிட்டே இருக்கு. அந்த உலகத்துல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் எடுத்துட்டு வரீங்க. இப்ப நீங்க ஒரு வாழ்ற வாழ்க்கை இருக்கு தெரியுமா? நீங்க வாழ்ற அந்த பிளஸிங்ஸ், நீங்க வாழ்ற அந்த ஆசீர்வாதம், நீங்க வாழ்ற அந்த செழிப்பு எல்லாமே எங்க இருந்தா எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அப்ப இது வரைக்கும் நீங்க வாழாதது எங்க இருந்தா நீங்க எடுக்கல? அங்கிருந்து எடுக்கல. நீங்க காணக்கூடாத ஒரு உலகத்துல தேவன் உங்க எல்லாத்தையும் பிளஸ் பண்ணியிருக்காரு. ஆவிக்குரிய உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப நான் காடோட கனெக்ட் ஆக, காடோடைய சத்தத்தை நான் கேட்கும்போது, காடோடைய பிரசன்ஸ்ல நான் உட்காரும் போது, காடோடைய சமூகத்துல நான் உட்காரும் பொழுது, காட் எனக்காக வச்சிருக்கிற அந்த உலகத்துல இருந்து பிளெஸிங்ஸை நான் என்ன பண்றேன்? எடுத்துட்டு இருக்கேன். ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஏன் பைபிள் வாசிக்கணும்? ஏன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும்? ஏன் நான் வந்து கடவுளோடு பேசணும்? எல்லாமே ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இந்த பூமியில எதுவுமே கிடையாது. எல்லாமே எங்கதான் இருக்கு? ஹெவன்லி ரெலம்ல இருக்கு. அந்த ரெலத்துல இருந்து நான் எடுக்கணும்னா என்ன நான் ஸ்பிரிச்சுவலா ஆக்க தான் நான் அங்கிருந்து எடுத்துக்கொண்டுகிட்டே இருக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? சரி, இன்னைக்கு ஒரு மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை மனிதனுக்குள்ள இருக்கா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் இருக்கா? ஆனா இருக்கு. ஏன் அதை இந்த பூமியில செய்ய முடியலன்னா, இன்னும் அந்த ஆவிக்குரிய இடத்துல இருந்து என்ன பண்ண முடியல? அதை எடுத்துட்டு வரல. ஒரு மனிதன் அதை எடுக்க ஆரம்பிக்கும் போது இங்க ஒர்க் பண்றான். இத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்தவர்கள் நன்றாக இருக்காங்க, ஒரு சில பகுதியில. ஒரு சில கிறிஸ்தவர்கள் நல்லா செழிப்பா இருக்காங்க. ஒரு சில கிறிஸ்தவர்கள் சுகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சில கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு வியாதியே இல்லை. ஒரு சில கிறிஸ்தவர்கள் அவங்க முற்றிலுமாய் சுகமாக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாமே அவங்கள பிளஸ் பண்ணி இருக்கிற அந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து என்ன பண்றாங்க? எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமா. அப்ப நீங்க இருக்கிற இந்த வாழ்க்கை, நீங்க நினைக்கிறீங்க நம்ம வேலை சரியில்லை, நம்மளுடைய தொழில் சரியில்லை, நம்மளுக்கு சரியா வருமானங்கள் வரல, நம்ம குடும்பம் சரியில்லை, அதனாலதான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? இப்படி தோல்விக்குள்ள போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் எடுத்து வராததால் தான் நீங்க அப்படி இருக்கீங்க. புரியுதா? நீங்க பார்க்கிற உலகம் இருக்குல்ல, அந்த பார்க்கிற உலகம் அது நிஜம் கிடையாது. நீங்கள் காணக்கூடாத ஒரு உலகம் இருக்கு. அந்த காணக்கூடாத உலகத்துல தேவன் உங்களை அவ்வரி விதமா பிளஸ் பண்ணியிருக்காரு. அவ்வரி விதமா ஆசீர்வதிச்சிருக்காரு. அவ்வரி விதமா உங்களை செழிப்பா வச்சிருக்காரு. அது நம்மளுக்கு தெரியாதனால நம்ம அதை போய் எடுத்துக்கிறதே கிடையாது.
நம்ம இந்த பூமிக்குரியதுல வந்து போராடிக்கிட்டே இருக்கோம். இந்த பூமிக்குரியதுல இருந்து நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா உங்களை ஒரு இடம் பிளஸ் பண்ணிருக்கல, அந்த இடத்துல போய் உங்களால எடுக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க அதை பிலீவ் பண்றதே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? சரி, இப்போ ஹெவன் மண்டலம், இப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற பிளெஸிங்ஸை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் the prayer is very very important. ஜெபம். நான் ஜெபிக்கும் பொழுது எனக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய உலகத்துல வச்சிருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொள்றேன். நான் என் வாயை திறந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது எனக்காக ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொள்றேன். நான் தேவனுடைய பிரசன்னத்துல நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது எனக்காக தேவன் ஆவிக்குரிய உலகத்துல வச்சிருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொள்றேன். ஆமென். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப ஏன் இப்ப உங்க லைஃப் கொஞ்சம் சிந்துங்க, ஏன் உங்க லைஃப்ல நடக்கல? ஏன் உங்களை இப்ப காட் உங்களை பிளஸ் பண்ணலன்னு அர்த்தமா? இல்ல. காட் உங்களை செழிப்பாக்கணும்னு அர்த்தமா? இல்ல. காட் உங்க மேல ஒரு பாரபட்சம் பார்த்துட்டு அவனை மட்டும் தான் நான் பிளஸ் பண்ணுவேன், உங்களெல்லாம் நான் பிளஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்ல. எதுவுமே இல்லை. பைபிள் சொல்லுது, நீங்கள் எப்பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பொழுதே நீங்கள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். The spiritual blessings, I mean the heavenly realத்துல இருக்கிற எல்லாம் பிளஸ். இப்ப heavenly realm பரலோகத்துல சுகம் இருக்கா? இருக்கா இல்லையா? 100% இருக்கா? 100% இருக்கு. ஆமென். அப்ப அங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஏற்கனவே பிளஸட். நான் அந்த சுகத்தை ஃபுல்லா நான் அனுபவிக்கிறதுக்கு ஏற்கனவே என்ன பண்றேன்? பிளஸடா இருக்கேன். செழிப்பு இருக்கா? 100% செழிப்பு இருக்கா? அப்ப நாங்க என்ன பண்றோம்? ஏற்கனவே பிளஸடா இருக்கேன். நான் ஏற்கனவே அங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். ஆனா நான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நான் வாழும் பொழுது அங்கேருந்து நான் எடுத்துட்டு வர்ற ஒரு நபரா நான் இருக்கிறேன். ஆனா நம்ம அது நிறைய நேரத்தில் என்ன பண்றதுல எடுத்துட்டு வர்றதே கிடையாது. ஆமென். இப்ப இது ஒரு கான்செப்ட். இன்னொரு விஷயம் இருக்கு. ஆமென். எப்படி ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய உலகம், தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு ஆவிக்குரிய உலகம் எப்படி உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கோ, அதே போல இன்னொரு உலகமும் இருக்கு. அது வந்து இன்னொரு உலகம், பிசாசின் உலகம். அதுவும் ஸ்பிரிச்சுவல்ல தான் இருக்கு. அது உங்களை சபிச்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். இப்போ நீங்க ஒரு உலகத்துல இருக்கீங்க. அதை என்ன பண்றீங்க? நீங்க பாக்குறீங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க லைஃப்ல என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் என்ன பண்றீங்க? பார்த்துக்கிட்டே. இது வந்து காணக்கூடிய உலகம். காணக்கூடாத ஒரு உலகம் இருக்கு. அதுல நீங்க என்ன பண்றீங்க? 100% என்ன பண்றீங்க? ஒரு இடத்துல பிளெஸிங்ஸ்ல என்ன பண்றீங்க? இருக்கிறீங்க. அது தேவன் உங்களுக்காக வச்சிருக்காரு. அது இல்லாம இன்னொரு காணக்கூடாத உலகமும் இருக்கு. அது யார் வச்சிருக்குன்னா பிசாசு வச்சிருக்காரு. எப்படி இந்த காணக்கூடாத உலகத்துல 100% ஆசீர்வாதத்துல நீங்க இருக்கீங்களோ, அதே போல அந்த காணக்கூடாத உலகத்துல 100% உங்களுக்காக சாபம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் சொல்றது புரியுதா? பாருங்க, பிசாசுக்கு நீங்கள் எதிரியே கிடையாது. பிசாசுக்கு நீங்க யாருமே எதிரி கிடையாது. பிசாசுக்கு யார் எதிரினா தேவன். பிசாசுக்கு யார் எதிரி? தேவன். அதனால தேவனை அவனால ஃபுல்லா என்ன பண்ண முடியாது? எதிர்க்கவே முடியாது. அதனால தேவன் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவனெல்லாம் எதிர்த்து அவனுடைய விஷயத்தை உங்க லைஃப்ல கொண்டு வரணும்னு அவன் ரொம்ப ரொம்ப விரும்பிக்கிட்டே இருக்கான். நான் சொல்றது புரியுதா? படம்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க. ஆமென். அதுல வந்து ஹீரோவை டச் பண்ண முடியாது அப்படின்ட்டு யாராவது டச் பண்ணுவாங்க போயிட்டு? ஹீரோவுடைய அப்பாவை, ஹீரோவுடைய அம்மாவை, இல்லை குழந்தைய போய் கடத்து. ஏன்னா ஹீரோவை என்ன பண்ண முடியாது? டச் பண்ணு. இப்போ இதான் நடக்குது. இன்னொரு ஆவிக்குரிய உலகம் உங்களுக்கு எதிராக ஒரு ஆவிக்குரிய உலகம் உங்களுக்கு சாதகமா செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு ஆவிக்குரிய உலகம் உங்களுக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருக்கு? செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த ஆவிக்குரிய உலகத்தை என்ன பண்றது இல்ல, நம்ம எடுத்துக்கிறது இல்ல. இந்த ஆவிக்குரிய உலகத்தையும் எடுத்துக்கொள்றது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் தான் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம். நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், நான் செழிப்பா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், நான் சாபமா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், நான் பிரச்சனையா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன், நீங்கள் காரணம் இல்ல. ரெண்டுமே ஒரு ஆவிக்குரிய உலகம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு உங்க பின்னாடி. எந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ, எந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு போயிட்டு நீங்க ஒர்க் பண்றீங்களோ, அந்த ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிற விஷயங்களை நீங்க அனுபவிக்கிறீங்க. சொல்றது புரியுதா? ஆமென். நீங்க அமெரிக்கா இருக்கு, இல்லைன்னா வந்து ரொம்ப ஏழ்மையான கஷ்டப்படும் இது இந்த பஞ்சத்துல ஒரு நாடு போச்சு. என்ன நாடு? சோமாலியா. சரி, அமெரிக்கா ஒன்று இருக்கு, சோமாலியா. இப்போ நீங்க வந்து அமெரிக்காலயோ உங்களுக்கு பிளஸிங்ஸ் ஃபுல்லாவே என்ன பண்றது இருக்கு. நீங்க இந்தியாவில தான் இருக்கீங்க. உங்க சரீரம் எங்க இருக்கு? இந்தியாவில். இப்போ சொல்றாங்க, உனக்கு அமெரிக்காவே என்ன பண்ற பிளஸிங்ஸா வச்சிருக்கேன், சோமாலியா வச்சிருக்கேன். நீ எந்த நாட்டோட நீ கனெக்ட் ஆயிட்டே இருக்கியோ அந்த நாட்டில் இருக்கிற பிளஸிங்ஸ் எல்லாம் உனக்கு எங்க எந்த வரும்? இந்த காணக்கூடிய உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வந்துகிட்டே இருக்கும். சொல்லுவது புரியுதுங்களா?
நான் சொல்றேன், இந்த பூமியில நீங்க வாழ்றீங்க பாத்தீங்களா, இந்த பூமியில நீங்க வாழும் பொழுது உங்க பின்னாடி ஒரு 2 உலகம் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு, தாக்கிக்கிட்டே இருக்கு. ஒரு உலகம் நல்ல விஷயமா உங்களை தாக்கிக்கிட்டே இருக்கு, ஒரு உலகம் கெட்ட விஷயமா உங்களை தாக்கிக்கிட்டே இருக்கு. எந்த விஷயத்தையும் நீங்க அலோவ் பண்ணாத வரைக்கும் அந்த அந்த உலகத்துக்குள்ள நீங்க போக போறதே கிடையாது. ஆனா ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போய் தான் இருக்கணும். சொல்றது புரியுதுங்களா? நீங்க சொல்லுங்க, நான் இந்த உலகத்துக்கும் போல, இந்த உலகத்துக்கும் போல, நான் இங்கேயே நடுவுலயே இருந்துப்பேன், நான் என் மனுஷன் வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு எந்த ஒரு மனிதனும் வாழவே முடியாது. ஒண்ணு காட் வச்சிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ண நீங்க பெற்றுட்டு அதை அனுபவிச்சு வாழணும். இல்லைனா பிசாசு உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும், வாழக்கூடிய ஒரு நபரை என்ன பண்ண இருக்கணும். ரெண்டுமே உங்களுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? ரெண்டுமே உங்களுக்குள்ள என்ன பண்ணுது, ஒவ்வொரு செகண்டும் எந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு உங்களுக்குள்ள ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இருக்கு. எடுத்துக்காட்டா ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 16வது அதிகாரம், மத்தேயு 16. மத்தேயு 16. சரி, இங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஜீசஸ் சீஷர்களோட என்ன பண்றாரு, இயேசு சீஷர்களோட என்ன பண்றாரு இருக்கிறார். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னை யார் என்று இந்த உலகத்துல சொல்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி? என்னை இந்த உலகத்துல யார் என்று சொல்றாங்க. சரி, பைபிளை பார்க்க தேவையில்ல, நான் சொல்லிடுறேன். என்னை யார் என்று சொல்றாங்க. அதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க, உங்களை எலியான்னு சொல்றாங்க, உங்களை யோவான் சானங்கன்னு சொல்றாங்க, உங்களை மூசேன்னு சொல்றாங்க, அப்படிலாம் சொல்றாரு. ஆமென். அப்ப திடீர் அடுத்த கேள்வி கேட்கிறாரு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே கூட இருக்கிற சீசர் பேதுரு வந்து டக்குன்னு ஒரு வார்த்தை என்ன பண்றாரு, சொல்றாரு. அந்த வார்த்தை தான் 16வது அதிகாரம் 16வது வசனம், 16 15ல இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். யார் சொன்னா இத? பேதுரு சொன்ன. இப்ப ஜீசஸ் என்ன சொல்லிருக்கணும், பேதுருவே நீ சூப்பரா சொல்லிட்ட, பேதுருவே நீ சூப்பரா சொல்லிட்ட அப்படிதான் சொல்லிருக்கணும். ஆனா அடுத்த வசனம் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு, நீ இப்ப சொன்ன பாத்திய ஒரு வார்த்தை, அது எது வெளிப்படுத்தல? ஓ மனசோ, உன் மாம்சமோ, உன் சதையோ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ணல, வெளிப்படுத்தல. அதை எது வெளிப்படுத்திச்சான்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். சரி, இப்ப ஜீசஸ் ஒரு கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டோன்னு பேதுரு ஒரு பதில் சொல்றாரு. பேதுரு பதில் சொன்னா அது யாருடைய பதில் நீங்க நினைப்பீங்க? பேதுருடைய பதில் நீங்க நினைப்பீங்க. ஆனா ஜீசஸ் சொல்றாரு, இது பேதுருடைய பதில் கிடையாது, இது பரலோகத்திலிருந்து என்ன பண்ணுது, வந்த பதில். நான் சொல்றேன், நீங்க பேசுகிற வார்த்தைகள் ஹல்லேலூயா, அது ஒன்று பரலோகத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை மட்டும்தான் என்ன பண்ணும், நீங்க பேசக்கூடியவங்களா இருக்கு. நீங்க பேசுகிற வார்த்தைகள் உங்க வார்த்தைகளே கிடையாது. நீங்க பேசுற வார்த்தை உங்க வார்த்தைகளே இல்லை. நீங்க எதை வச்சுதான் பேசுறீங்க? இப்ப காடை குறித்து ஒரு விஷயம் சொன்னோன்னா காட் சொல்றாரு, பேதுருவே சூப்பர் மைண்ட் பா, உனக்கு சூப்பரா உன் மைண்டை ஷார்ப் பண்ணி வச்சிருக்க, நீ அப்படிலாம் சொல்லவே இல்லை. பேதுரு காட் சொல்றாரு, நீ உனக்கு இது மாம்சமும் ரத்தமும் என்ன பண்ணல, வெளிப்படுத்தல. இது எங்க இருந்தா வந்துச்சு? ஹெவன்ல இருந்து என்ன பண்றதுக்கு வந்திருக்கு. அதே பேதுரு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. இப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் போது மறுபடியும் இன்னொரு சம்பவம் சொல்றாரு. 21வது வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியாலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே இப்ப ஜீசஸ் சொல்றாரு, அடுத்த விஷயம் சொல்றாரு, நான் இந்த பூமியில என்ன பண்ண போறேன், என்னை அடிச்சு கொல்ல போறாங்க, நான் சாக போறேன் அப்படின்னு சொன்னோன்னு பேதுரு பேதுருனா முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னார்ல, அதே பேதுரு அழைத்து என்ன பண்றாரு, வெளியே கொண்டு போய், இது உமக்கு ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உனக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போய் சாத்தானே, நீ எனக்கு இடரலாக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இப்ப இங்கே பேதுருவை பார்த்து ஜீசஸ் என்ன சொல்றாரு, எனக்கு பின்னாலே போ. அங்க பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு, நீ முன்னாடி ஒரு வார்த்தையை பேசுன, அது எங்க இருந்து எடுத்து வந்து பேசுன,
ஆவிக்குரிய ரலம். ஆமென். தேவன் உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை ரலத்துல இருந்து என்ன பண்ண எடுத்துட்டு வந்து பேசுனேன். இப்போ ஒரு விஷயத்த பேசுற, அது எங்க இருந்து எடுத்துட்டு வந்து பேசுற? பிசாசின் ரலத்துல இருந்து என்ன பண்ற? பிசாசின் மண்டலத்துல இருந்து எடுத்துட்டு வந்து என்ன பண்ற? பேசுற. ஆனா ரெண்டுத்தையும் பேசுறது யாரு? நான் சொல்றது புரியுதுங்களா? முதல்ல என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு. அது எங்க இருந்து வந்துச்சாம்? அது நான் பேசுனது கிடையாதான். மாம்சமும் ரத்தமும் அது எனக்கு வெளிப்படுத்தல. யார் பேசுனதா? பிதாவின் ரலத்திலிருந்து, பிதாவின் மண்டலத்திலிருந்து எனக்கு வந்துச்சா, அதை பேசுனேன் நான். இப்போ ஒரு விஷயத்த பேசுறேன். அது எங்க இருந்து வந்துச்சா? பிசாசின் மண்டலத்திலிருந்து என்ன பண்ணுவேன்? இப்ப ரெண்டுமே யார் பேசல? ரெண்டுமே யார் பேசல? பேதுரு பேசல. ரெண்டுமே எது பேசுது? உனக்கு பின்னால இருக்கிற காணக்கூடாத ஒரு மண்டலம் உன்னை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு எப்பவுமே. ஹல்லேலூயா. உனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உலகம் உன்னை எப்போதும் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கு. இந்த விஷயத்த விசுவாசிகள் ஒவ்வொரு பேரும் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரா உங்களுக்கு சாதகமா ஒரு உலகமும், உங்களுக்கு எதிராய் ஒரு உலகமும் உங்களை எப்படி ஆட்கொள்ளலாம் என்று வகை தேடி இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் ரலமும் உங்க கூடவே இருக்கு. சாபத்தின் ரலமும் உங்க கூடவே இருக்கு. ஆமென். உங்களுக்கு எதிரா 2 உலகமும் என்ன பண்ணிட்டு இருக்கு? போராடிக்கிட்டே இருக்கு. நீங்க எந்த உலகத்துக்கு உங்களை நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ, இப்ப நான் இப்படி உட்கார்ந்திருக்கேன். உட்கார்ந்த உடனே ஓ ஷாபா லகா லரதானா அப்படின்னு சொல்றேன். நான் எந்த உலகத்துக்கு இப்ப பாஸ் ஆயிட்டேன்? ஆவிக்குரிய உலகத்துல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வர என்ன பண்ணிட்டேன்? நான் போயிட்டேன். ஆமென். ஆனா நான் இப்படி உட்கார்ந்திருக்கும் போது எனக்கு உங்க மேல ஒரு பெரிய எரிச்சல் வருது, கோவம் வருது. அப்படியே எதாவது பண்ணண்டா அப்படின்னா இப்ப எது எனக்குள்ள எந்த ரகம் ஒர்க் ஆகுது இப்ப? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அவன் என்னை கோபப்படுத்திட்டான், அவன் என்னை எரிச்சல் படுத்திட்டான், அதனால எனக்கு நான் சொல்றேன், உங்களை எரிச்சல் படுத்துகிற கோபப்படுத்துகிற எல்லா மனிதர்களுக்கு பின்பாகவும் ஒரு ஆவிக்குரிய உலகம் போராடி கொண்டு இருக்கு. உங்களை எப்படியாச்சும் அந்த பிசாசின் ரகத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு. ஆனா நமக்கு தெரியாமே நம்ம அந்த மனிதனோட போய் போராடிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. எப்படி ஸ்பிரிச்சுவலா காட் உங்களை பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதே போல சாபத்துல நீங்க வாழணும், தரித்திரத்துல வாழணும், நீங்க கிறிஸ்துவ வெளிப்படுத்தவே கூடாது. எல்லா மனிதர்களுக்கு முன்பாகவும் நீங்கள் அந்த பிசாசின் உலகத்தை காட்டணும்ட்டு பிசாசின் உலகம் உங்களுக்காக போராடிட்டே இருக்கு, உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் சொல்ல புரியுதுங்களா? நீங்க எல்லாரும் ஆவிக்குரிய உலகத்துல நீங்க எல்லாரும் யாரா இருக்கீங்க? கிறிஸ்துவா இருக்கீங்க. காட் என்ன நினைக்கிறான்? நீங்க இந்த பூமியில ஒரு கிறிஸ்துவ போல வாழணும் தான் காட் உங்களை பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா நம்ம அடிக்கடி எங்க போயிடுறோம்? எங்க போயிடுறோம்? இப்ப நான் சொல்றது என்னன்னா, உங்க லைஃப்ல நடக்கிறது எல்லா விஷயங்களுமே 2 ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற விஷயங்களால மட்டும்தான் செயல்படுது. ஆமென். அது உங்களுக்குரிய விஷயமாவே இல்ல. அது மனிதனுக்குரிய விஷயமாவே இல்ல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த நீங்க ஈஸியா மேற்கொண்டுறலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமென். நான் இன்னொரு விஷயத்த நான் காட்டுறேன். லூக்கா 13வது அதிகாரம். லூக்கா 13. லூக்கா 13வது அதிகாரம் 11வது வசனம். பேஜ் நம்பர் வந்து 103. அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, 18 வருஷமாய் எல்லாம் சொல்லுங்க, 18 வருஷமா எதுல இருந்தாங்களா? பலவீனத்துல. சொல்ல, உங்களுக்கு பலவீனம் இருக்கா? 18 வருஷமா பலவீனம். ஆமென். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. எல்லாம் சொல்லுங்க, 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவி. எல்லாம் சொல்லுங்க, பலவீனப்படுத்தும் ஆவி. எது பலவீனப்படுத்துதா? எது பலவீனப்படுத்துதா? சொல்றது புரியுதுங்களா? 18 வருஷமா அந்த ஸ்திரீய எது பலவீனப்படுத்திச்சான்? ஆவி. ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க? அத பலவீனம் நினைப்பீங்க, நீங்க வியாதி நினைப்பீங்க. ஆனா பைபிள் சொல்றது அது என்னதான்? ஒரு ஆவி. 18 வருஷமா அந்த ஸ்திரீ என்ன பண்ணுதான்? பலவீனப்படுத்துதான். 18 வருஷம். அது அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். அவர் எவ்வளவும் அவங்க எப்படி இருக்காங்க? இப்படியே குனிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நல்ல ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்க பார்க்க வேண்டியதானே. அதுல வந்து ஒரு ஸ்பைனல் கார்டில் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும், இல்லை உங்க அந்த நரம்புல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும், எலும்புல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், இல்லை நீங்க உங்க அந்த டாக்டர் இருக்கு அங்க போய் பாருங்க. 18 வருஷமா இப்படி டாக்டர்கிட்ட என்ன பண்றாங்க? அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஜீசஸ் வந்து சொல்றாரு, இந்த 18 வருஷமாய் இவள் கூனியா இருப்பது அது ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி. ஹல்லேலூயா.
சொல்ற வியாதிகள், நிறைய பலவீனங்கள் நம்மளுடைய ஒரு இந்த பூமியில வாழ்றது நிறைய பலவீனங்கள் வருது. ஆனா ஒரு சில வியாதிகள், மேக்சிமம் நிறைய வியாதிகள் பிசாசு நம்மளுடைய லைஃப்ல கொடுக்கக்கூடியதாவே இருக்கும். நீங்க எக்ஸாம்பிளா இதை பார்க்கலாம். நீங்க எப்பெல்லாம் இந்த பிசாசின் மண்டலத்தில் நீங்க டச் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு பழைய வியாதிகள் பின்தொடரும், பழைய வியாதிகள் டச் ஆகும். அப்ப நீங்க நினைக்கிறீங்க மறுபடியும் வந்துருச்சு அந்த வியாதி, மறுபடியும் வந்துருச்சு அந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க அந்த பிசாசின் வேர்ல்டுல என்ன பண்ணிட்டீங்க, நீங்க போய் டச் பண்ணதுனால அங்க ஏற்கனவே உங்களுக்கு வச்சிருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுது, மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய. ஆனா நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த வியாதி வந்துருச்சு, இந்த பலவீனம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் இருக்காங்க. ஆமென். அவங்க இந்த பிசாசின் ரலத்துல போய் டச் பண்ணாங்கன்னா அவங்க முதுகுல ஒரு கட்டி வந்துடும். ப்ரேயர் பண்ணி டெலிவரன்ஸ் பண்ணிட்டா சரியாயிடும் அந்த கட்டி. ஆனா மறுபடியும் பிசாசின் ரலத்துக்குள்ள வந்தா அது என்ன ஆயிடும்? சொல்றது புரியுதுங்களா? நிறைய வியாதிகள் நம்ம நினைக்கிறோம், நம்ம இந்த பூமியில இருக்கிறதுல நிறைய வியாதிகள் நம்ம பிசாசின் ரலத்துல போய் டச் ஆகுறதுனால தான் வருது. அதனால சொல்லணும், நீங்க காடோட எப்பவுமே கனெக்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காடோட இந்த ஆவிக்குரிய உலகத்துல, இந்த பரலோக ஆவிக்குரிய உலகத்துல நீங்க எப்பொழுதும் டச்சா இல்லை அப்படின்னா, அது இல்லைன்னா நீங்க அடுத்த ரலம்குள்ள நீங்க ஈஸியா என்ன பண்றீங்க, போயிடுவீங்க. அங்க இருந்து உங்களுக்கு வியாதி தான் வரும், சாபம் தான் வரும், தரித்திரம் தான் வரும், பிரச்சனை தான் வரும், எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஜீசஸ் சொல்றாரு, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி அவளை பிடித்து கொண்டிருக்கு, இப்போ அந்த ஆவியை வெளியே அனுப்புகிற அப்படின்றார். அந்த ஆவியை வெளியே அனுப்பிச்சோன்னே அவ ஏஞ்சி நின்ட்டா. அவ டேப்லெட் போடல, மருந்து எடுக்கல, எல்லாம் பண்ணல. உள்ளுக்குள்ள அந்த ஆவி, அந்த ஸ்பிரிட் வேலை செய்து பார்த்தீங்களா, அந்த ஸ்பிரிட்டை வெளியே அனுப்பிச்சோன்னே அவ சுகமாயிட்டா. ஹல்லேலூயா. ஆமென். எப்ப நம்ம இந்த அதனால ஒரு சில நேரத்துல ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். நீங்க இந்த ரலத்துல இப்ப இருக்கீங்க, அதனாலதான் இந்த வியாதி இருக்கு, இந்த பலவீனம். உங்களுக்கு ஒரு சில நேரத்துல தேவையில்லாத எரிச்சல்கள் வந்துகிட்டே இருக்கும், தேவையில்லாத எரிச்சல் போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ரலத்தோட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க. ஆனா நீங்க நினைப்பீங்க ஏதோ ஒரு சம்பவம் தான் என்ன எரிச்சல் படுத்திக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. நான் சொல்றேன், எல்லா சம்பவங்களும், எல்லா எரிச்சல்களும், எல்லா கோபத்தின் கிரியைகளும், எல்லா பிரச்சனை, எல்லா சாபங்களும், தரித்திரங்களும் உங்க வாழ்க்கையில வருது அப்படின்னா அது பிசாசின் ரலத்துல இருந்து மட்டும்தான் வருது. அது உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. தானா வந்து உங்களை ஆட்கொள்ள முடியாது. நம்ம நிறைய பேர் ஆமாங்க அதனால தாங்க என் லைஃப்ல எதுவுமே பண்ண முடியல, தானா ஆட்கொள்ள. நீங்க தான் அதுக்கு கேட்டை என்ன பண்றீங்க, திறந்து விடுறீங்க. ஹல்லேலூயா. இதுக்கும் யார் தான் கேட்டை திறந்து விடுறது? நான் தான் திறந்து விடுறேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானிக்கும் போது நான் எதுக்கு கேட்டை திறந்து விடுறேன்? எதுக்கு கேட்டை திறந்து விடுறேன்? ஹெவன்லி ரலம், அது மேல என் ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் என் தலையில வர்றதுக்காக நான் இந்த கேட்டை என்ன பண்றேன், திறந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா இங்க நான் திறந்து விடும்போது அது பிரச்சனைக்குரிய இடமா என்ன பண்ணுது, வருது. இங்க நான் எப்படிலாம் திறந்து விடுறேன், எப்படிலாம் நான் திறந்து விடுறேன். உங்களுக்கு நீங்க திறந்து விடல அப்படின்னா உங்க கூட இருக்கிறவங்க திறந்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீங்க ஸ்பிரிச்சுவலா மாறிட்டீங்க, நீங்க ஆவிக்குரிய உலகத்துல, பரலோகத்தின் ஆவிக்குரிய உலகத்துல நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் உங்களுக்கு எதிராக போராடும். ஒருவேளை அவங்க ஸ்பிரிச்சுவலா இல்லைன்னா அவங்க உங்களுக்கு எதிராக போராடுவாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க, அவன் தான் போராடுறான், என் கணவன் தான் போராடுறான் தெரியல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அது கிடையாது. நீங்கள் இந்த உலகத்திலிருந்து வெளில வர்றதுக்காக இந்த உலகத்தோடு யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க உங்க வாழ்க்கையில அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்ல வருது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா நீங்க எப்பவுமே அதை மனிதர்கள் நினைக்க கூடாது. மனிதர்கள் தான் பிரச்சனை பண்றாங்க, மனிதர்கள் தான் எனக்கு எதிராக இருக்காங்க, இந்த மனிதன் தான் எனக்கு பிரச்சனை இருக்கா, அது மனிதனே கிடையாது. இந்த ரலத்துக்குள்ள நீங்க வர்றதுக்காக அந்த மனிதன் அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்னையும் காட் யூஸ் பண்றாரு. நீங்க பரலோக ரலத்துல நீங்க வர்றதுக்காக காட் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல. அதே போல நீங்கள் பிசாசின் ரலத்துக்குள்ள, தேவ ரலத்துல இருந்து பிசாசின் ரலத்துக்குள்ள நீங்க போறதுக்காக பிசாசும் நிறைய மனுஷங்களை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த ஆவிக்குரிய உலகத்துல எப்படி காட் வந்து ஒரு சில நபர்களை யூஸ் பண்ணி உங்களை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வர்றாரோ அதே போல பிசாசும் அவனுக்குன்னு ஒரு நபர்களை வச்சிருக்கான். அந்த நபர்கள் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நீங்க எங்கெல்லாம்
இந்த தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற விஷயத்திலிருந்து நீங்க வெளில வர்றீங்களோ அங்கெல்லாம் அந்த நபர்கள் பிசாசின் ரலத்துல இருந்து உங்களை என்ன பண்றாங்க, வெளியே கொண்டு வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆமென். இத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமென். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் யாரு? எல்லாமே ஒரு காணக்கூடாத ஒரு உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்குள்ள செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆமென். நீங்க நினைக்கலாம், என்னங்க என் வாழ்க்கையை குறித்து நீங்க பேசுவீங்கன்னு நினைக்கிறேன், என் லைஃப்பை குறித்து எதை சொல்ல நான் சொல்றேன், உங்க லைஃபுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்க வாழ்க்கைக்கான ஒரு விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாமையே 2 உலகம் போராடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியாமையே நீங்க 2 உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆமென். அந்த 2 உலகமும் உங்களுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம், நடந்துகிட்டே இருக்கும். அதனால பைபிள் சொல்லுது, ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் ஒன்றுக்கொன்று போராடுது. ஒன்றுக்கொன்று போராடுது. நான் ஆவியில ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா அதை செய்யக்கூடாதபடிக்கு மாம்சம் என்ன பண்ணுது, போராடுது. மாம்சத்துல ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன், அதை செய்யக்கூடாதபடிக்கு ஆவி போராடுது. நான் உலகத்துல ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், காட் வந்து அதை தட்டுக்கிட்டே இருக்காரு. நான் காடுக்காக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், அது உலகம் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த ஆவிக்குரிய உலகத்துல இருந்து ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொள்ளணும் நான் நினைக்கும் பொழுது, இந்த ஆவிக்குரிய விஷயம் வந்து என்ன பண்ணுது, என்ன தடுக்குது. இதுல நான் எடுக்கும் போது இங்க தடுக்குது. சொல்லுவது புரியுதா? அதனால நான் சொல்றேன், அப்ப உங்க பிரச்சனைகளுக்கு யார் தான் காரணம்? உங்கள் பிரச்சனைக்கு யார் காரணம்? யார் காரணம்? ஆவிக்குரிய உலகம், பிசாஸ். பிசாசும் அவனுடைய உலகம் தான் காரணமா இருக்கு. உங்களுக்கு எதிராக ஒரு உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, போராடிட்டே இருக்கு. ஆமென். சொல்றேன், காட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வச்சு, ஒரு அழைப்புல வச்சு, ஒரு இடத்துல உங்களை போய் நிறுத்தும் பொழுது, ஆமென், அந்த இடத்துல இருந்து உங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்காகவே ஒரு கூட்டம், ஒரு ஆவிக்குரிய உலகம் வேலை செய்யும். ஆமென். காட் வந்து ஒரு பிளஸ் பண்ணிருப்பாரு. ஒரு பிளஸ் பண்ணி உங்களை ஆசீர்வதிச்சு ஒரு இடத்துல இருப்பாரு. அந்த இடத்துல இருந்து ஒரு இறக்குறதுக்காகவே உங்களோடு ஒரு பிசாசின் கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. இது எப்படிங்க, எனக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா நான் எப்படிங்க இது பண்றது அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. நீங்க காடோட இருந்தீங்கனாலே போதும். அந்த கூட்டம் வந்து என்ன பண்ணாது, நீங்க என்ன அலோவ் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது. எப்படிலாம் நீங்க அலோவ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை சொல்றேன். இப்ப நான் சர்ச்சுக்கு வரேன், இந்த வார்த்தையெல்லாம் கேட்டீங்க, நீங்க இப்ப எந்த ரலத்துக்குள்ள வந்துட்டீங்க, பரலோக ரலத்துக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப போயிட்டு நாளைக்கு ஒரு விஷயத்தை நீங்க பண்ணும்போது, நல்ல நேரம் என்னன்னு இருக்கு பாரு அப்படின்னு நீங்க நல்ல நேரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஆவிக்குரிய பிசாசின் உலகம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யறதுக்கு நீங்க அலோவ் பண்றீங்க. நான் சொல்ல ஒரு புரியுதுங்களா? இது வரைக்கும் எதுல நீங்க அலோவ் பண்ணிட்டு இருந்தீங்க, காடுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்த நீங்க இப்ப எதுக்கு அலோவ் எப்படி நீங்க பிரேயர்ல உட்காரும் போது காடோடைய ரலம் எப்படி இறங்குதோ, அதே போல இந்த பூமியில இருக்கிற உலகத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க பண்ணும் போதும் பிசாசின் ரலமும் உங்க குடும்பத்துல அப்படியே இறங்குது. எப்படி நான் பிரேயர் பண்ணும்போது என் வீட்டுல எப்படி தேவ பிரசன்ன நிரம்புதோ, அதே போல ஒரு நல்ல நேரத்தையோ, ஒரு அமாவாசையோ, ஒரு பௌர்ணமியோ நான் ஒர்க் பண்ணும்போது அது என்ன பண்ணுது, பிசாசின் ரலத்தை என் குடும்பத்துல வந்து வேலை செய்ய அப்படின்ட்டு நீ அலோவ் பண்ணி கதவை திறந்துட்டு நீ அலோவ் பண்றீங்க வந்து வேலை செய்யறதுக்காக. ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த சாமியார் இருக்காங்கல்ல, இந்த சாமி ஆடுறவங்க, இந்த சாமியில இருக்குங்க, அவங்களாம் வந்து நிறைய அந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ல பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க குடும்பத்துல கண்டிப்பா ஒரு தற்கொலை இருக்கும். அடிக்கடி அவங்க தற்கொலை பண்ணிப்பாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் ரொம்ப அந்த சாமி ஆடிக்கிட்டே இருக்கவங்க, அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள், ஏன்னா அவங்க எல்லாமே எதுல இந்த பிசாசுன்றத அவங்க வீட்டுல அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அது வந்து அனுமதிச்சுட்டே இருக்கிறதுனால அது எப்படியும் அவங்களுக்கு தெரியாமையே ஒரு பாதிப்புகளை உண்டாக்கிட்டே இருக்கும். எப்படி நீங்க தேவனோட கனெக்ட் ஆக பரலோகம் எப்படி உங்களுக்காக இறங்கி உங்க வீட்டுல வேலை செய்யுதோ, அதே போல நீங்க பிசாசுன்றதையும் உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். சரி, நல்ல நேரம் பார்க்கறது மட்டும் கிடையாது, அமாவாசையை கும்பிடுறது மட்டும் கிடையாது, வேற எதுக்கெல்லாம் உங்க பிசாசுன்ற ரலத்தை நீங்க அனுமதிக்கிறீங்க. நீங்கள் ஒரு தவறான கெட்ட பழக்கத்தை நீங்க ஈடுபடும் போதும் நீங்க பிசாசுன்ற ரலத்தை நீங்க அனுமதிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க என்ன பண்றீங்க, பிசாசுன்ற ரலத்தை என்ன பண்றீங்க, அனுமதிக்கிறீங்க. அது வேலை செய்ய ஆரம்பிச்சு. சரி, எந்த ஒரு மனிதனையை குறித்து நீங்க என்ன பண்றீங்க, பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா என்ன பண்றீங்க, பேசுறீங்க, யாருக்கிட்ட நீங்க சண்டைக்கு போறீங்க, அப்பயும் பிசாசு ரலம் ஒர்க் ஆகும். இது எல்லாமே பிசாசின் ரலம் என்ன பண்ணுது, ஒர்க் ஆகிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம், அனுமதிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்
நான் எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேங்க, நான் டெய்லி உட்காந்து ப்ரேயர் பண்ணுறேங்க, காலையில எழுந்துச்சு ப்ரேயர் பண்ணுறேங்க, ஆனாலும் என் லைஃப்பில் எதுவுமே நடக்கலைங்க. நான் சொல்கிறேன், 1 ஹவரோ 2 ஹவரோ தான் இந்த ரலத்துக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. மிச்சம் இருக்கிற 22 ஹவர் எந்த ஒர்க், எந்த ரலத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? பிசாசின் ரலத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டை எப்போவுமே பிசாசின் ரலத்துக்கு நீங்கள் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? சரி, ஒரு கற்பூரத்தை ஏற்றி, இப்போ நீங்கள் கற்பூரம் ஏற்றுறீங்க, ஒரு இடத்துல கற்பூரம் ஏற்றுறல, நம்ம கற்பூரம் ஏற்றி அப்படி ஏன் எப்போவுமே அந்த அந்த அது வந்து பிசாசின் ரலத்தை என் லைஃப்பில் ஒர்க் பண்ணுறதுக்காக அதை பண்ணுறோம். சொல்கிறது புரியுதுங்களா? சில உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க எல்லாமே பலிபீடம். ஒரு பலிபீடத்தை என்ன பண்ண கொண்டு வந்து இங்கே எங்கள் வீட்டில் தேவன் இறங்கட்டும், அவங்க நினைக்கிற அந்த கடவுள் என்ன பண்ணட்டும், இந்த பூமியில் இந்த வீட்டில் இறங்கட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறத அதுவே நம்ம வீட்டில் பண்ணாலும் இறங்கும். சொல்ல ஒரு புரியுதா? அப்போ ஏன் என் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டே இருக்குன்னா, என் மைண்டை எப்போவுமே பிசாசின் ரலத்துக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய மனதை நான் பிசாசின் ரலத்துக்கு, நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதிராக போராடுகிறவர்கள் உங்களுக்கு எதிராக போராடவே இல்லை. நம்ம நீங்கள் தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற விஷயத்துக்காக தான் போராடுறாங்களே தவிர உங்களுக்கு எதிராக அவங்க போராடுறதே கிடையாது. உங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா பிசாசு தடுக்க முடியல. அதனால நீங்க யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணா பாதிப்பீங்களோ அவங்களெல்லாம் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கான். அந்த தூண்டி விடுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்க ஒரு விஷயத்துக்கு நீங்க கவலைப்படாம நீங்க அப்படிங்க சாஞ்சிக்கலாம் போயிட்டு முன்னாடி இடம் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்துக்கு கவலைப்படாம சோர்வடையாம நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல நீங்க என்னைக்குமே பாதிப்படைய மாட்டீங்க. ஆனா என்னைக்கு அதை குறித்து ரொம்ப அப்படியே சீரியஸா சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த விஷயத்துல ஈஸியா பாதிப்படைஞ்சிருவீங்க. ஆமென். நேற்று ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு எனக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு என்னன்னா, எனக்கு இந்த வியாதி வந்துருமோ, நான் மறிச்சிருவனோ அப்படிலாம் இருக்கு. நான் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சொல்லல. ஆமென். நான் சொல்றேன், இப்படி நினைச்சுக்கோ, செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோ, நீ அதுல இருந்து ஈஸியா விடுதலை ஆயிடுவே அப்படின்ட்டு. எப்ப இந்த பிசாசுன்றால ஒர்க் பண்ணுதுன்னா, நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவலைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து மறுபடியும் பாதிப்புக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால காட் சொல்றாரு, எந்த ஆவி உங்களோட வேலை செய்யறதுங்கிறத நீங்க கரெக்டா பார்த்துக்கிட்டே இருக்கணும். பேதுருக்குள்ள முதல்ல எந்த ஆவி ஒர்க் பண்ணிச்சுன்னா, தேவ ஆவி ஒர்க் பண்ணிச்சு. அதே போதருக்குள்ள கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த ஆவி ஒர்க் பண்ணுதுன்னா, பிசாசு ஆவி ஒர்க் பண்ணுது. இப்ப ஜீசஸ்க்கு ரெண்டுமே கிளியரா தெரிஞ்சிருச்சு. இந்த ஆவி தேவனுடைய ஆவி வேலை செய்யுது, இந்த ஆவி பிசாசின் வேலை செய்யுது. ரெண்டுமே ஜீசஸ் பேதுருவை எதிர்க்கவே இல்லை. பேதுருவை என்ன பண்ணல? பேதுருவை திட்டினாரா? டேய், இவ்வளவு நாள் இருந்துட்டு என்ன புரிஞ்சிக்கவே இல்லையா நீ? அப்படிலாம் பேதுருவை திட்டவே இல்லை. பேதுருவுக்குள்ள இருந்த சாத்தானே தான் எதிர்த்தாரே தவிர என்னைக்குமே பேதுருவை தேவன் எதிர்க்கவே இல்லை. ஆனா நம்ம அங்க போராடுகிற மனிதர்களை தான் எதிர்க்கிறோமே தவிர, ஆனா அவனுக்குள்ள போராடுகிற அந்த பிசாசை நம்ம எதிர்க்கிறதே கிடையாது. உங்களோடு போராடுகிறது பிசாசு தானே தவிர, உங்களை பிளஸ் பண்றது தேவன் தானே தவிர மனிதர்கள் அல்ல. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் ஒரு கருவியா நின்று ஹெவன்லி ரலத்துல உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர, நான் உங்களை பிளஸ் பண்ண போறது கிடையாது. நான் ஒரு கருவி. அதே போல பிசாசின் ரலத்திலையும் ஒரு சில கருவிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க உங்க லைஃப்ல ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்க என்னைக்குமே அலோவ் பண்ணக்கூடாது. ஆமென். அதனாலதான் காட் சொல்றாரு, எந்த ஆவியோடு நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கிறத நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். நான் எந்த ஆவியோடு இருக்கிறேன். அதனால்தான் நல்ல நபர்களோடு, ஆவிக்குரிய நபர்களோடு நம்ம பழகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமென். ஏன்னா நமக்கு தெரியாமையே நமக்கு பிசாசின் காரியங்களை அவங்க நம்மளுக்குள்ள விதைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. உடனே நம்ம வீட்டில் சண்டை நடக்கும், பிரச்சனை நடக்கும், போராட்டம் நடக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சொல்றீங்க ஓகே, ஆனா நான் ப்ரேயர் பண்ணா கூட எனக்கு பிரச்சனை நடக்குது. ஏன் ப்ரேயர் பண்ணா பிரச்சனை நடக்குதுன்னா, இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பிசாசின் ரகத்துல நிறைய ஆப்ரேட் பண்ணி விட்டுருப்பீங்கல்ல. பாருங்க, நான் சொல்றேன் புரியுங்களா, நீங்க ப்ரேயர் பண்ணாத வரைக்கும் பிசாசுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க கடவுளுக்குள்ள இருக்காத வரைக்கும் பிசாசுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களை டச் பண்ணவே மாட்டான். நீங்க பாட்டு ஜாலியாக, நிறைய பேர் கடவுளை விட்டு போகும்போது கொஞ்சம் ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க கொஞ்ச நாள். இனிமேல் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியும், எல்லாமே நல்லாவே நடந்துட்டு இருக்கும், சூப்பரா. ஆனா போக 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 தான் தெரியும், ஐயோ நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. நீங்க எப்ப கடவுளுக்குள்ள வர ஆரம்பிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அப்போதான் பிசாசின் ராஜ்யம் உங்களுக்கு அதிகமா வேகமா செயல்பட ஆரம்பிக்கும். எப்ப தேவன் உங்களை பிளஸ் பண்ணி உங்களை, இவனை நான் நல்லா உயர்த்தினேன்டா, இவனை அடுத்தது இடம் லெவலுக்கு கொண்டு போனேன்டா அப்படின்னு
ஒரு பிசினஸை காடு கொடுத்த உடனே அந்த பிசினஸை ஒண்ணும் இல்லாம போகிறதுக்கு நிறைய பிரச்சனைகளை உங்க லைஃப்ல கொண்டு வருவான் பிசாசு. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கலன்னா உங்க பிசினஸ் பிரச்சனை ஆயிடும். நீங்க நினைப்பீங்க காடு கொடுத்தாருங்க பிசினஸ் போயிருச்சுங்க, காடு கொடுத்ததா பிசினஸ் ஆனா கூட எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா, அது எல்லாம் அந்த பிசினஸ் அழிக்கிறதுக்கு வந்துச்சு. அது தெரியாம நீங்க அதனோட போய் போராடிக்கிட்டே இருக்கீங்க, இந்த பிசினஸ் விட்டுறீங்க. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஹல்லேலூயா. பிசினஸ் காட் கொடுத்தது, ஆனா இந்த பிசினஸ் இந்த வேலையை அழிக்கணுங்கிறதுக்காக பிசாசு நிறைய மனிதர்களோடு போராடிக்கிட்டே இருக்கான். அதுக்கு நீங்க உங்களை விட்டு கொடுத்து அதனோடு நீங்களும் போய் போராடுறதுனால ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது, பிசினஸ் என்ன பண்ண போயிடுது. ஆனா கடைசியில் நீங்க யாரை குறை சொல்லுவீங்க? தேவனை குறை சொல்லுவீங்க. தேவன் சொல்றாரு, எப்பா நான் பிசினஸ் கொடுக்கும் போது மட்டும்தான் நீ ஏற இடத்துல இருந்த, நான் பிசினஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ ஏற இடத்துல இல்லவே இல்லை, ஃபுல்லாவே எந்த இடத்துல தான் இருக்க? பிசாசின் இடத்துல நீ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க. நிறைய பேருக்கு வேலை இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன எதுல இருப்போம்? காட் இடத்துல. வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பிசாசின் இடத்துல. பிசாசின் இடம்னா நீங்க தண்ணி அடிக்கிறது மட்டும் கிடையாது, கெட்ட பழக்க விளக்கங்களை ஈடுபடுறது கிடையாது. பிசாசின் இடம் உங்களுக்கு எதிராக அவங்க மனதுக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கும். மனிதர்கள் மூலமா, ஏதோ ஒரு வார்த்தைகள் மூலமா, சொல்ல தேவனை விட்டு உங்களை பிரிக்கக்கூடியதை, சபையை விட்டு உங்களை பிரிக்கக்கூடியதை, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு பிரிக்கக்கூடிய வார்த்தைகள் பிசாசின் இடம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆசாக வீட்டில் ப்ரேயர் வைக்கும்போது திடீர்னு காட் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினார். ஆமென். உங்களுடைய இருதயங்களிலும் உங்களுடைய மனதிலும் என்னைக்குமே ஆமென் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்தும் நீங்க ஏதாவது ஒண்ணு வச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களை எங்க கொண்டு போனா பிசாசுன்ற இடத்துக்கு தான் என்ன பண்றோம், உங்களை கொண்டு போயிடும். அதனால எதா இருந்தாலும் அப்பயே கிளியர் பண்ணி அப்பயே முடிச்சுட்டு போறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற எல்லாருக்குமே வரும். நான் சொல்றேன், எல்லாம் உங்களுடைய நீங்க எதுல நீங்க போராடுறீங்களோ அதே போராட்டம் எங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம், வந்துகிட்டே இருக்கும். இவங்க இப்படி பண்றாங்களே, அப்படி பண்றாங்களே, அப்படி பண்றாங்களே, அப்படிலாம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது எல்லாமே இந்த பிசாசின் ரலத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு என்னைக்கு நாங்க போய் தேவனுடைய பிரசன்னத்துல போய் உட்காந்து தேவன்கிட்ட போய் ஜெபிக்கிறோமோ அன்னைக்கு அங்க தானா மாறும். நான் அவங்களோட போய் போராட போறது இல்லை, அவங்களோட போய் சண்டை போட போறது கிடையாது, அவங்களோட போய் எதிர்க்க போகிறது கிடையாது. ஆனா நாங்க எங்க தான் சண்டை போட போறோம், இப்ப எங்க தான் எதிர்க்க போறோம்? ப்ரேயர் லைஃப்ல. உங்களுக்கு எதிராக யாரோ ஒன்று சொன்னாங்கன்னா கவலை இல்லை, டோன்ட் வரி அப்படின்னு விட்டு போங்க. ஆமென். நீங்க உள்ள உட்காருங்க. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள உட்காருங்க. ஆமென். உங்களுக்கு எதிராக வேலையில ஒருத்தவங்க எதிராக உங்களுக்கு பண்ணாங்கன்னா ஆமென், பிரச்சனையே கிடையாது. ஆமென். நீங்க அவங்களோட போய் சண்டை போட்டீங்கன்னு வச்சீங்கன்னா நீங்க அப்பதான் உங்க லைஃப்ல பிசாசின் இடத்தை ஓபன் பண்றீங்க. அவன் பேசினா பாத்தீங்களா, அது வரைக்கும் கிடையாது. நான் சொல்ல வருது புரியுதுங்களா? ஒரு மனிதன் உங்களுக்கு எதிராக சண்டை போடுறவன் பாத்தீங்களா, அது வரைக்கும் என்ன பண்றது இல்லை, பிசாசுன்றால உங்களுக்குள்ள ஒர்க் ஆகிறது கிடையாது. ஆனா நீங்க எப்ப இறங்கி அங்க சண்டை போடுறீங்களோ அப்ப அவனுடைய ரலத்தை உங்க வீட்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்துடுறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற பிசாசை இன்னொரு வீட்டுக்கு நீங்க கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா அந்த வீட்டுல என்ன பிசாசு வேலை செஞ்சிச்சோ அதே கிரியையை உன் வீட்லயும் செய்யும். அதனாலதான் பிசாசு ஒரு இடத்துல ஜீசஸ் சொல்றாரு, ஒரு ஓமையை சொல்றாரு, ஒரு இடத்துல பிசாசை விரட்டி அந்த வீடெல்லாம் சுத்தமாக்கி பிசாசை விரட்டி விட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த பிசாசு இன்னும் இந்த குடும்பத்துல நம்ம ஈஸியா நல்லா வாழ முடியும், அப்படி நல்லா அலங்கரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு 7 பிசாசை கொண்டு வந்துச்சான். எத்தனை பிசாசு? 7 பிசாசு. அப்ப எப்படி தேவன் உங்களோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதே போல பிசாசும் உங்களோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப வாஞ்சியா இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, தேவன் நீங்க அலோவ் பண்ணி நீங்கள் அனுமதிச்சா மட்டும்தான் உங்க லைஃப்ல வேலை செய்யறாரு. ஆனா பிசாசு நீங்க அலோவ் பண்ணாத இடத்துலயும் அடிக்கடி வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. அதான் பெரிய வித்தியாசம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? பைபிள் சொல்லு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. என்னுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். மாம்சம்னா என்ன? இந்த சதையோடும் இந்த மனிதனோடும் இந்த மனிதனுக்குள்ள ரத்தத்தோட என் போராட்டமே கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. என்னுடைய போராட்டம் எல்லாம் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு தான் இருக்க தவிர என் போராட்டம் மனிதனோட கிடையாது. ஆனா இன்னைக்கு மனிதனோட போராடி 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 எல்லா பிசாசின் ரலத்தையும் நம்ம லைஃப்ல கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப காட் நேத்தி ஒரு விஷயத்தை சொன்னாரு. ஆமென். நீங்கள் பிசாசின் ரலத்துல போராடும் போது தேவனுடைய ராஜ்யம் செயல்படுறது கூட பிரச்சனைக்குரியதா மாறுது. உங்களை வச்சு காட் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நீங்க நினைக்கும் போது அங்க நீங்க பிசாசின் ரலத்துக்கு நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களை வச்சு தேவன் பண்ற விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடியதா இருக்கு.
உங்களை வச்சு தேவன் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பாதிக்கக்கூடியதா இருக்கு. ஆமென். இன்னைக்கு தளபதியை ஒரு பெரிய பிசினஸ் கொடுத்து, ஆமென், அந்த பிசினஸ் மூலமா தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு மிகப்பெரிய வருமானங்களை அவர் கொடுக்கணும்னு காட் ஒரு பிசினஸ் கொடுத்தார். அந்த பிசினஸ அவர் எந்த ரலத்துக்குள்ள நடத்த போறாருங்கிறது அவர் கையில இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய பேர் இது ஏன் வேலை, ஏன் பிசினஸ், என்னுடைய வீடு, குடும்பம், என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கைக்குள்ளாகும், உங்களுடைய ஒவ்வொரு பிசினஸ்க்குள்ளாகும், உங்களுடைய ஒவ்வொரு வேலைக்குள்ளாகும் தேவனுடைய ராஜ்யம் செயல்படக்கூடியதான காரியங்கள் இருக்கு. ஆமென். உன் குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா தேவனுடைய ராஜ்யம் பாதிக்கப்படுது. உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சுன்னா தேவனுடைய ராஜ்யம் பாதிக்கப்படுது. ஆமென். அவனுக்கு உன் குடும்ப டார்கெட்டே கிடையாது, அவனுக்கு உன் பிசினஸ் டார்கெட்டே கிடையாது, அவனுக்கு உன் வேலை டார்கெட்டே கிடையாது. அவனுக்கு டார்கெட் முழுக்க முழுக்க தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய ஊழியமும் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்பதுதான் அவனுடைய டார்கெட். அந்த டார்கெட்டுக்கு தான் நீங்க ஒரு அத்தாரிட்டி நபரா மாறி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. சொல்றது புரியுதா? சொல்றேன். அவன் டார்கெட் யார் கிடையாது, நீங்க கிடையவே கிடையாது. நீங்க அவனுக்கு வேல்யூவே கிடையாது. உங்க டார்கெட், உங்களை ஏன் டார்கெட் பண்றான் அப்படின்னா இந்த ஊழியம் வளரக்கூடாது. உங்களை ஏன் டார்கெட் பண்றான்னா, ஆமென், நீங்கள் உங்க பிசினஸ் ஏன் டார்கெட் பண்றான்னா, ஆமென், நீங்கள் ஒரு பணத்தை இங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துடக்கூடாது. உங்களை ஏன் வேலையில மட்டம் பண்றான் அப்படின்னா நீங்கள் ஒரு பணத்தை கொண்டு வந்து நீங்க கொடுத்துடக்கூடாது. ஆமென். உங்க குடும்பம் ஏன் இன்னும் தரித்திரத்திலே வச்சிருக்கான் அப்படின்னா நீங்கள் இந்த ஊழியத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, ஹெல்ப் பண்றக்கூடாது. ஆமென். உங்களை ஏன் ஒரு கிறிஸ்துவ போலவே வச்சு இல்ல வைக்காம வைக்கிறான்னா உங்கள் மூலமா 10 பேர் ஜனங்க இந்த சர்ச்சுக்கு வந்துடவே கூடாது. ஆமென். உங்களை பார்க்கும் பொழுது ஆமென் அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? நான் சொல்றேன், டார்கெட் நீங்க கிடையாது, டார்கெட் காட் தான். ஆமென். காடை டார்கெட் பண்ண முடியாது, அதனால உங்களை டார்கெட் பண்றேன். டார்கெட் உங்க பிசினஸே கிடையாது, டார்கெட் காட் தான். டார்கெட் உங்க குடும்பமே கிடையாது, டார்கெட் காட் தான். ஹல்லேலூயா. அந்த டார்கெட்டுக்கு உங்களை நீங்க என்னைக்குமே விட்டு கொடுத்துறாதீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், என்னங்க அவன் ஒரு பெரிய சக்தி வாய்ந்தவங்க, ஏதோ ஆவிக்குரிய மண்டலம்னு சொல்றீங்க, பிசாசி மண்டலம் தரீங்க, இதுக்கு எதிராக நம்ம எப்படியா வேலை செய்யறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆமென். நீங்க காடோட இருந்தீங்க, தேவையில்லாத அந்த பிரச்சனைக்கு நீங்க போகாம இருந்தீங்களாலே நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம். அதனால காட் சொல்றாரு, ஆமென், யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. யுத்தம் தேவன் பண்ணனா நம்ம சும்மா இருக்கும். ஆமென். ஆனா அந்த ரலத்தோட நீங்க போய் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரலத்து கூட காட் வந்து ஒர்க் பண்ணவே மாட்டார். நீங்க ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு போறீங்க ஒரு சண்டைக்காக, ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஒரு பெரிய மனுஷன், ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டு போறீங்க. எம்எல்ஏ கூப்பிட்டு போய் எம்எல்ஏ உட்காருங்க அப்படின்ட்டீங்க. உட்காந்தோன்னே நீ கொஞ்ச நேரம் உட்கார, நான் பேசுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நான் எம்எல்ஏப்பா இருப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இருங்க நான் பேசுறேன். இப்போ எம்எல்ஏ நான் என்ன ஏப்பா கூப்பிட்டு வந்தேன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இருங்க நான் பேசுறேன் அப்படின்னா எம்எல்ஏ இதுலையுமே என்னை கூப்பிட்டேன்னு வச்சுக்கியா, இனிமே ஒரு சில பேர் வந்து நம்மளை கூப்பிட்டுப்பாங்க, நம்மளை கூப்பிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஏன்னா எங்களுக்கு கால் பண்ணீங்க. நான் சொல்றேன், காடு இப்படிதான் சொல்றாரு. யுத்தம் காடு என்ன என்னையா ஒர்க் நான் எங்க ஒர்க் பண்றது அப்படின்றாரு. நான் சொல்றேன், நிறைய இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிடாதுங்க தயவு செய்து. உங்களுக்கு எதிராக எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம், உங்களுக்கு எதிராக என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், உங்களுக்கு எதிராக எப்படி வேணாலும் சாபமான வார்த்தைகளை கொட்டிட்டு போட்டோம், எப்படி வேணாலும் பண்ணிட்டோம். ஆனா அவங்க கூட இறங்கி போய் நீங்க போய் போராடணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அங்க தேவன் ஒர்க் பண்ணவே முடியாது. நம்ம தான் அந்த பிசாசின் இடத்துல ஒர்க் பண்ணி காயப்பட்டுக்கிட்டே இருப்போம், அதுல இருந்து மீளவே முடியாது. நான் சொல்றேன், உங்களுக்காக பெஸ்டா போராடக்கூடிய ஒருத்தர் இருக்கார், உங்களுக்காக யுத்தம் செய்யக்கூடிய பெஸ்டா ஒருத்தர் இருக்கார். ஆமென். அதனால இந்த ரலை எனக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்க, சொல்லுங்க, இந்த ரலை எனக்கு தேவையில்லை, நீ எப்படி வேணாலும் போராடிக்கோ, நீ எப்படி வேணாலும் வேலை செஞ்சுக்கோ, ஆனா நான் இந்த ரலத்துல கனெக்ட் ஆக நீ ஒண்ணு இல்லாம போவேன். அதனால சொல்ற, ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபர் போதும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபர் போதும். உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காங்க பிரச்சனையே கிடையாது, உன்னுடைய மனைவி எப்படி இருக்காங்க பிரச்சனையே கிடையாது. ஆனா நீ ஒழுங்கா ஆவிக்குரிய ரலத்துல கனெக்ட் ஆயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கியா உன் குடும்பம் மாறுறதை நீ பாப்ப. ஏன்னா அவனோட கனெக்ட் ஆகிற ரலத்தை காட்டிலும் உன்னோடு கனெக்ட் ஆகிற ரலம் பல மடங்கா வல்லமை பெருசு. சொல்றேன், என் வீட்டுக்கார் பிரச்சனைங்க, என் வீட்டுக்கார் பிரச்சனைங்க, என் வீட்டுக்கார் பிரச்சனைங்க. நான் சொல்றேன், உன் வீட்டுக்கார் பிசாசின் ரலத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவனே உனக்கு பிரச்சனைனா நீ ஆவிக்குரிய தேவனுடைய உலகத்துல நீ ஒர்க் பண்ணிட்டு இருந்தனா நீ அவனுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருப்ப. ஏன் உனக்கு பிரச்சனையா இருக்குன்னா நீ இந்த ரலத்துல இல்லவே இல்லை.
நான் சொல்கிறேன், இப்போ சோமாலியா அமெரிக்கான்னு சொன்னேன். இப்போ அமெரிக்கா வந்து சோமாலியா பார்த்து பயப்படுமா? ஏன் பயப்படாது? ஏன்னா அமெரிக்கா மிக செழிப்பான நாடு, சோமாலியா ஒண்ணுமில்லாத நாடு. அமெரிக்கா அப்படி பண்ணா சோமாலியா என்ன ஆயிடும்? அழிஞ்சிரும். ஆனா சோமாலியா ஒர்க் பண்ணுதுன்ட்டு இன்னைக்கு நம்ம அமெரிக்காலாம் பயந்துட்டு அப்படியே திணிச்சிட்டு, ஐயோ நான் எனக்கு எதிராக ஒர்க் ஆடுறேன், எனக்கு எதிராக போராடுறாங்க, எனக்கு எதிராக செய்யறாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு எதிராக யாருமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நான் பிலீவ் பண்றது என்னன்னா, எனக்கு எதிராக பிசாசுன்றாலும் ஒன்று ஒர்க் ஆச்சுன்னா, அதை காட்டிலும் பல மடங்காய் தேவனுடைய ரலம் எனக்காக ஒர்க் பண்ணும் பொழுது அது எல்லாத்தையும் மிதித்து ஒன்றும் இல்லாமல் நான் போடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். அத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இப்போ நான் சொல்றேன், இப்போ ஏங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்க லைஃப்ல? இவங்க போராடுறாங்க, அவங்க பிரச்சனை, அவங்க பணம் தான் எனக்கு பிரச்சனை, அதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. ஏன் போராடிக்கிட்டே இருக்கீங்க? ஆமென். காடோட இருங்க. தேவ ரலத்துக்குள்ள உட்காருங்க. இந்த ரலத்துக்குள்ள தான் நீ எந்த ரலத்துக்குள்ள வேணாலும் வேலை செஞ்சுக்கோ. ஆனா நான் இந்த ரலத்துக்குள்ள மட்டும்தான் வேலை செய்வேன். நீ எவ்வளவு வேணாலும் போராடிக்கோ, நான் உன்னை கண்டுக்கே போறது கிடையாது. ஆமென். பைபிள் சொல்லு, உனக்கு எதிராய் அநேக பேர் எழும்புவார்கள், அவர்கள் எல்லாம் என்னால் கூடின கூட்டம் அல்ல, அவர்கள் எல்லாம் உன் பட்சத்திலே வருவார்கள். அவர்கள் எல்லாம் அது வரைக்கும் நீ தேவனுடைய மண்டலத்துக்குள்ளாகவே இரு. ஹல்லேலூயா. என்னைக்குமே உங்க லைஃப்ல பிசாசுக்கு நீங்கள் இடத்தை என்ன பண்ணாதீங்க, விட்டுங்க. பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். மறுபடியும் சொல்லு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்ப யார் இடத்தை கொடுக்கிறது? நம்ம தான். ஹல்லேலூயா. அதனால தான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், தேவையில்லாம நிறைய நேரம் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, நிறைய நேரம் வந்து தேவையில்லாத விஷயத்தை பேசிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அது எல்லாமே பிசாசு ஆப்ரேட் பண்ற ஒரு இடம். ஒரு சின்ன விதை போதும் உங்களை பிசாசு நிலத்துல வேலை செய்ய வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அதனால நல்ல நேரம் பார்க்காதீங்க. பிசாசு எதெல்லாம் அந்த உலகத்துல வச்சிருக்கானோ அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. அது எல்லாமே பிசாசு நிலத்தை உங்க லைஃப்ல வேலை செய்யறதுக்காக நீங்க அனுமதிக்கிறீங்க. நல்ல நேரம் பார்க்கறது, அமாவாசை கும்பிடுறது, மற்ற எல்லா காரியங்களுமே என்ன நல்லா இருக்கு? ஏதாவது சொல்றீங்களா? சுத்தி போடுறது, இல்லை ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்க வந்து சக்கரத்துக்கு முன்னாடி வச்சு அழுத்துறது, மாலை போடுறது, எல்லாமே நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் உலகத்துல பண்றதுங்க. அதெல்லாம் உலகத்துல பண்றதில்ல, அதெல்லாம் பிசாசுன்றலாம் உங்களுக்காக உங்க லைஃப்ல ஆப்ரேட் பண்றதுக்காக அதெல்லாம் நீங்க அனுமதி கொடுக்குறீங்க. அனுமதி சீட்டு சொல்லுங்க, அனுமதி சீட்டு. அனுமதி சீட்டை கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அதனால உங்க லைஃப்பை நீங்க என்னைக்குமே யாருக்கு கொடுக்காதீங்க? பிசாசின் நிலத்துக்கு கொடுக்காதீங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கை 2 நிலத்தால என்ன பண்ணுது? ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆமென். எந்த நாள் வரைக்கும்? ஒவ்வொரு நிமிஷமும் அது மாறிக்கிட்டே இருக்கு. இதுவும் என்ன பண்ணிட்டு இருக்கு? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அதனால இதை கொடுத்து நீங்க பெருசா யோசிக்காதீங்க. ஆமென். இதை நீங்க விட்டுடுங்க. இதுக்குள்ள நீங்க இருந்துகிட்டே இருங்க. இது தானாவே ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது தானாவே உங்களுக்கு எதிராக மாறும். உங்களுக்கு எல்லாமே மாறும். ஆமென். அதனால உங்களுக்கு எதிரி மனுஷன் கிடையாது. உங்களுக்கு எதிரி உங்க கணவன் கிடையாது. உங்களுக்கு எதிரி உங்க மாமியார் கிடையாது. உங்களுக்கு எதிரி உங்கள் மனைவி கிடையாது. உங்களுக்கு எதிரி உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது. உங்களுக்கு எதிரி ஆமென் பாஸ்டரும் கிடையாது. உங்களுக்கு எதிரி வேற யாருமே கிடையாது. உங்களுக்கு எதிரி ஆமென் ஒண்ணே ஒண்ணுதான், பிசாசு. ஹல்லேலூயா. அதே போல உங்களை ஆசீர்வதிக்கிற மனிதர் கிடையாது, உங்களை ஆசீர்வதிக்கிற கணவன் கிடையாது, உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்க மாமியார் கிடையாது, உங்க ஆசீர்வதிக்கிற உங்க சொத்து கிடையாது, உங்க ஆசீர்வதிக்கிறவர் வேற எதுவுமே கிடையாது. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆமென் யார்தான்? காட் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆமென். அத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இல்லை நன்றி சொல்லாமா? எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ